ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு சம்பவம் நடக்குது. ராணுவம் வந்துட்டு போட்டு பொழக்கிறாரு நம்ம ஜெஃப்ரி. இதெல்லாம் தேவையானது தான். ஏன்னா ராணுவம் பார்த்தீங்கன்னா ப்ரொமோக்காக பண்ணுறாரான்னு தெரியல. நிறைய பேர் அதனால தான் ஒரு பேர் என்ன சொல்கிறாங்க, ப்ரொமோ பைத்தியன்னு பேர் வச்சிட்டாங்க. ஏன்னா ப்ரொமோவில் அவர் வரணும்னு நினச்சிட்டு தேவையில்லாத விஷயங்களை வந்துட்டு க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கிறது நல்லாவே தெரியுது. இப்போ அருண் எப்படி பண்ணுறாரோ அதை விட பயங்கரமாக இருக்குது. இவருது ரொம்ப யூஸ்லெஸ்ஸாக இருக்குது. சம்மந்தமே இல்லாமல் பண்ணுறாரு. புதுசாக க்ரியேட் பண்ணுறாப்புல. ஏன் இதை பண்ணுறாரு தெரியல. ஸோ இங்கே இவர் ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. இது யார்கிட்டையுமே சொல்ல நம்மால் ஜெஃப்ரி போட்டு அதை உடச்சி செம்மையாக பொழக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, என்னை ஏன்னு சொல்லாதீங்கன்னு சொல்கிறீங்களா? சரி, என்னோட லெஃப்ட் சைடு ஷோல்டரில் நீங்கள் தள்ளி விட்டீங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான். எனக்கு நான் 100% ஞாபகம் இருக்குது. நீங்கள் எந்த இடத்துல தள்ளினீங்க முதற்கொண்டு எல்லாமே ஞாபகத்தில் இருக்குது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்கள் சொல்லுங்கள், யோசிச்சு சொல்லுங்கன்னு ராணுவ ஷாக் ஆகிட்டார். என்னடா நம்ம ஒன்று சொன்னால் இவன் புதுசாக எடுத்து வைக்கிறானே, நம்ம அடிச்சிட்டோமா அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. ஆனால் அவர் பார்த்த விதத்திலே தெரிஞ்சு போச்சு அவர் வேணுட்டு நடிக்கிறார் அப்படின்ட்டு. திரும்பவும் நானும் தெரியல சார், எனக்கு அது நான் எப்போ தள்ளனன்னு கேட்குறேங்க, டைமிங் சொல்ல முடியுமா? இங்கே டைம் நான் சொல்லிடுவேன்ப்பா, எந்த டைம் எப்படி நான் சொல்ல முடியும் அப்படின்றாரு. இல்லை சார், நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை மஞ்சரி தள்ளி விட்டாங்கன்னு சொன்னீங்களே அதுக்கப்புறம் அப்படின்னு. மஞ்சரி தள்ளி விட்டதுக்கப்புறம் நீங்கள் எப்போன்னு தெரியல சார். மஞ்சரியை தள்ளி விட்டதுக்கப்புறம் நீங்கள் தள்ளி விட்டீங்க, ஆனால் அது உங்களுக்கே ஞாபகம் இருக்காதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு. ஆமாம் சார், எனக்கே ஞாபகம் இல்லை சார், ஆனால் என்னை மன்னிச்சிடுங்கன்ட்டார். எனக்கு ஞாபகம் இல்லை சார், ஆனால் என்னை மன்னிச்சிடுங்கன்ட்டார். அந்த அவர் நடிக்கிறது அப்படியே பச்சையாக தெரியுது. ஜெஃப்ரி என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் தெரிஞ்சு பண்ணிங்க, நான் சொல்ல வரல, நீங்களும் தெரியாமல் தான் பண்ணிங்க. ஆனால் இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்களும் ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் எந்த விஷயம் பண்ணுறோன்னு உங்களுக்கே தெரியாமல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செம்மாடி ராணா அப்படியே சைலண்ட் ஆகிட்டாப்புல. நான் என்ன சொல்கிறேன்னா, ராணா ஒரு கேம் பண்ணணும்னு ஏதோ பிளான் பண்ணுறாரு. இப்போ முன்னாடி இன்னசென்ட் சைல்டைஸாக ஒரு மாதிரி ஒரு க்யூட் பாய் மாதிரி பண்ணிட்டு இருந்தார். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரக்கடாக ஒரு மாதிரி மாறுறாரு. ஸோ இதைத்தான் நிறைய பேர் டவுட் பண்ணுறாங்க. இவர் நடிக்கிறாரு, இவர் ஏதோ ஒரு பிளானோட உள்ள ஸ்ட்ராட்டஜியோடு வந்திருக்காரு அப்படின்னு. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இங்கே ராணுவம் ஜெஃப்ரி சரியான பாயிண்ட் வச்சு அடித்தார். செம மாதம் இருந்துச்சு. இந்த மாதிரி ஜெஃப்ரியை தான் நான் எதிர்பார்க்குறேன். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கோவா கேங் கூட அவர் மிங்கிளாவில் அவர் பாட்டு அவரோட கேமை சூப்பராக கொடுத்துட்ருக்காரு. இந்த மாதிரி அவர் கொடுத்தாருன்னா கண்டிப்பாக டாப்பில் வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பர்சன். சரி, உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.